ராகுல் காந்தி மாபெரும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார். பாஜக அம்மனமாகி கொண்டிருக்கிறது. விஜய் மல்லையா என்று சொல்லக்கூடிய நபரை மோடிதான் வெளிநாட்டிற்கு வழி அனுப்பி வைத்தார் என்பது அம்பலமாகி இருக்கிறது. விஜய் மல்லையா மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததற்கு பிறகு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு லண்டனுக்கு செல்வதற்கு முன்னால் அன்றைக்கு மோடி அரசினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு நபரை, அருண்ஜேட்லி என்று சொல்லக்கூடிய நபரை சந்தித்துவிட்டு அவரை பார்த்து பேசிவிட்டுத்தான் சென்றேன் என்று தற்போது வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் மோடி அரசு குற்றவாளி கூண்டில் ஏறி இருக்கிறது. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். விஜய் மல்லையா என்று சொல்லக்கூடிய நபர் இல்லையா, ஒரு பெரும் தொழிலதிபர். அவர் இந்திய வங்கியிடமிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை அவர் கடனாக பெற்றிருந்தார். கடனை திருப்பி கொடுக்காம அவர் என்ன பண்ணார், வெளியே போயிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த பிறகும் கூட, அதாவது தேடப்படக்கூடிய நபர் அப்படிங்கிற லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த பிறகும் கூட சர்வசாதாரணமாக இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடித்த ஒரு நபர் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்றால் எப்படி சாத்தியம் என்று சொல்லப்பட்டது. அப்போ இது குறித்த கேள்விகள் எல்லாம் வரும்போது பொதுவாக ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரன் சொல்லுவான், அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நடந்தது, காங்கிரஸ்காரன் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்வதுண்டு. ஆனால் இந்த சம்பவம் நடந்த 2016ஆம் ஆண்டு மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான செய்தியை சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அருண்ஜேட்லி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு குற்றவாளியுடன் கூட்டு சேர்ந்திருப்பதாகவும் விஜய் மல்லையா நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதில் அவர் தவறியதாகவும் அன்றைக்கு குறிப்பிட்டார். எப்போது? 2016. ஆனால் அன்றைக்கு ராகுல் காந்தியை பப்பு, ஒன்றும் தெரியாதவர், சின்ன பையன் அப்படின்லாம் சொல்லி மோடியும் அமித்ஷாவும் மாறி மாறி கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி சொன்னது உண்மை என்பது அம்பலமாகி இருக்கிறது. எப்படி உண்மை அம்பலமாகி இருக்கிறது? விஜய் மல்லையாவே சொல்றாரு, ஆமாம் மோடி அரசுகிட்ட சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவர் இன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதாவது ஜூன் 5ஆம் தேதி நீங்கள் பாட்காஸ்ட் தொகுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜ் ஷமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு ஒரு 4 மணி நேர பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் இந்தியாவிலிருந்து தப்பித்து ஓடுவதற்கு முன் மோடி அரசை சந்தித்து விட்டுத்தான் நான் சென்றேன். அப்படி என்றால் மோடியும் அருண்ஜேட்லியும் சேர்ந்து தான் வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது.